இந்த வீடியோல இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு சம் பார்ப்போம். t is equal to secant x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப t பொறுத்து x வச்சு டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது dt by dx equal to secant x tan x அப்படின்னு வரும். இந்த dx இங்க போயிருது. dt equal to secant x tan x dx. இந்த மாதிரி எடுக்கும்போது லிமிட்டையும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு இருக்கு, அதைத்தான் நம்ம டி அப்படின்னு ஆக்கியிருக்கோம். ஓகேவா? லிமிட் பார்த்தீங்கன்னா ஒன்று 0 இருக்கு, ஒன்று π/3 அப்படின்ட்டு இருக்கு. டீயை வந்து சீக்கன் எக்ஸ் அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ சீக்கன் 0 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, π/3. ஓகே, பையோட வேல்யூ 180. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 60. சீக்கன் 60 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? இப்போ அந்த கொஸ்டினை அப்படியே எழுதுறேன். π/3க்கு பதில 2, 0க்கு பதில 1. secant x tan x dx அதே தான் இங்கேயே இருக்கு. அதுக்கு பதில dt அப்படின்னு எழுதிக்கிறேன். கீழே 1 நாலு 1 ஸ்கொயர் நாலு 1 தான். 1 ஸ்கொயர் பிளஸ் secant ஸ்கொயர். இதில் secant x தானே டீன்னு எடுத்தோம், அதனால டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது பார்க்க எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குன்னு பாருங்க. dx by a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/a tan இன்வர்ஸ் x/a பிளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலா மாதிரி தான் டிட்டோவா இது இருக்கு. ஏ இருக்கின்ற இடத்துல 1 இருக்கு, எக்ஸ் இருக்கின்ற இடத்துல டீன் இருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக இதை நான் எழுதிக்கிறேன். 1/a, ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்கு, 1/1 tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக டீன் இருக்கு, t/1 போட்டாலும் ஒன்று தான், போட்டாட்டி ஒன்று தான். பிளஸ் சி எழுத முடியாது, ஏன் அப்படின்னா இதில் லிமிட் இருக்கு. ஓகேவா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். tan inverse 2 minus tan inverse 1. tanல எப்ப 1 இருக்கும் அப்படின்னா 45 டிகிரியில தான். tan inverse 2 minus 45 டிகிரியை π/4, 180/4. ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா tan inverse 2 minus π/4. Thank you for watching.